உன் தகப்பன் பேயாடலாம், நீ அந்த பைக்குகளை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கட்டுகளை அறுத்து விடு, உன் கழுத்தின் கட்டுகளை அறுத்து விடு, புழுதியை விட்டு எழும்பு. எழும்பு. எவ்வளவு தொட முடியும்? நான் மௌனமாக இருக்க உன்னுடைய எண்ணம் என்ன? நான் ஒளிந்திருப்பேன். தகப்பன் மூலமாய் வரும் அந்த வேரிலை பிடித்துக் கொண்டிருப்பேன், அறுப்பேன் அந்த வேரை. வித்யா எனக்குரிய பிள்ளை. Yes, yes. அவள் என்னுடைய பிள்ளை. நீ அவளுக்கு சந்தோஷத்தை திருடி கொண்டிருக்கிறாய், நீ அவளுக்கு சமாதானத்தை திருடுகிறாய். அவள் சகோதரி கிரேஸை பிடிச்சு வச்சிருக்கிறாய். பிடுங்குவேன், துளைப்பேன், கொண்டு வருவேன், நெருப்பை வீடு வீடாக எரியும்படி செய்வேன், என் ஆவியை ஊற்றுவேன். சகல மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். வித்யா எனக்கு ஊழியம் செய்வாள், எனக்கு ஊழியம் செய்வாள். எல்லாயை உன்னை விட மாட்டேன். வாய மூடு. கப்பத்தின் நாளிலே வந்த நீ வழியே போ. தாப்பன் மூலம் வருகிற அந்த பேயின் உடன்படிக்கை உடைக்கிறேன் உனக்கு. டாடி வித்யாவை எப்படியாக நேரத்திலே அவள் சந்தோஷமாக இருந்தது, அவள் சமாதானத்தை ருசித்தது உமக்கு தெரியும் டாடி, உமக்கு தெரியும். அந்த வேரை பிடுங்கிறேன். கிட்டடியில வந்து அவளை குழப்பினது, மனதை குழப்பினது, எல்லாவற்றையும் கொண்டு வந்து இந்த நிலைக்கு கொண்டு வந்து பிடுங்கிறேன். உன் வேரை போ வழியை இயேசுவின் நாமத்திலே. அந்த மன்னிக்க முடியாத பாம்பை பிடுங்கிறேன், அந்த கொலைகார பாம்பை பிடுங்கிறேன். Get out! பாவழியை இருக்க மாட்டாய். நெருப்பு வந்து கொண்டே இருக்கும். உங்களோட எண்ணம் நீங்க இதுக்குள்ள ஒளிஞ்சு கொண்டு இருக்கலாம். நான் மாத்த கொடுப்பேன். நீ அவளை வேற எங்கேயோ யோசிக்கப்பட்டே அதையும் இதையும் குழப்பத்தில் வச்சிருந்து வீட்டை போய் மேதம் படிக்க விடுறதில்லை. புருஷனுக்குள்ள கிடக்கிற பேய் அவளை போட்டு கொத்து கொத்துட்டு கொத்தி கல்யாணத்துக்கு மட்டும் போறதுக்கு துள்ளச்சு போட்டு விடுவேன். மற்ற இடங்களில் நடப்புகிறது இங்க நடவாது. சம்மாந்துறையின் மேல் மழை விழும், அடிமழை பெய்யும். நான் சொன்னதை சொல்லி நிறைவேற்றுவேன். மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் வாலிபர்கள் திக தரிசனம் சொல்லுவார். Come on! Enoch and Jude, நீங்கள் இந்த பிடியில இருக்க அவசியமே கிடையாது. Who is that? Oh, வெளியூர்ல இருந்தவ தானியேல். குடும்பத்தோட என்ன போடுவேன் தெரியுமா? சும்மா வேலை இல்லை, கதை வேலை, கதை வேலை. மனம் திரும்பி விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்க. டிபிக்கியான உண்மையற்ற ஜீவியத்தை விடு விடு. உனக்குள்ள பதுங்கி இருக்க அந்த பாம்பு வெளியிலே போகட்டும்.
என்ன நடந்தது உன் முகத்துக்கு? என்ன நடந்தது உன் சந்தோஷத்துக்கு? வெள்ளம் உண்டாக்குகிறேன் உனக்கும் தாப்பனுக்கும் இடையிலே. டாடி இன்றைக்கு இந்த வார்த்தையை நிறைவேற்றும். அவள் முகம் மாறட்டும், அவள் சிந்தனைகள் மாறட்டும், அவள் விருப்பங்கள் மாறட்டும். தூசியை உதறிவிட்டு எழுந்தது. உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. குற்றம் சாட்டுதலை தவிர பேய் குற்றம் சாட்டுவான். புருஷன் இங்கே இருந்து போகும் நேரத்திலே அவன் நிலைமை உனக்கு தெரியும். புருஷனோ மனைவியோ விடுதலை அடையும்படிக்கு இவர்கள் ஒன்றும் செய்யாது. புருஷன் மனைவி பேசாமல் இருந்தால் பிள்ளை விடுதலை அடைய அறக்கலைக்கின்ற தாப்பன் பேசாமல் இருக்கிறார். தாய் அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாம்பு அவள் விடுதலை அடைவது அந்த புருஷனோ மனைவியோ பிள்ளையோ விருப்பம் இல்லை. நீ இந்த காரியங்களில் ஈடுபட்டிருந்த உனக்கு தெரியும். ஏரியா கையெழுத்துங்க. பார்த்தீங்களா? கையை வைத்தும் நேரத்தில் நாங்கள் அவருக்கு நேராக வைத்தரோம். அது பேய்க்கு விருப்பமா? இல்லை. She's on the floor already. Is your daddy? இந்த பிள்ளைக்கு அவளும் டேனியலும் சேர்ந்து நான் அங்கே இல்லை. எல்லாரையும் விட்டு போக வேணும். பூமியின் அவன் குடிகளின் யாவையனுடையது. நான் கற்பத்திலே கரக்கூட்டி உருவாக்கி அவயவங்களை எல்லாம் அந்த நேரத்திலே உருவாக்கி எலும்பை வர பண்ணி நான் அப்படியா செய்ய நீ வந்து போடுறது. உன்னுடைய எண்ணம் என்ன? என்னை யாரும் காண்பதில்லை. அப்படியா? அப்படியா? என்னை யாரும் காண்பதில்லை. என்னை யாரும் காண்பதில்லை. நான் ஒரு செருக்கு செல்வி. இந்த முறை இந்த பல்ல உட்டாச்சு போட்டுதான் அனுப்புவேன். அற்புதத்தை படிப்படி புருஷன் பீட்டர் இல்ல, பீட்டர் குருடா கட்டளைய அது நேரா புருஷன் கிட்ட போகுது. சண்டை பிடிக்க பேய். இதோட எப்படி குடும்பம் நடத்துற இருக்கிறியா? இதுக்கு பிறகு இந்த உடன்படிக்கையின் பெயர்களை படிங்கினதுக்கு பிறகு வேறொரு மினிஸ்ட்ரி ஒன்று தொடங்க போகுது.
housing ministry. வீட்டை வந்து பாப்பன், ஆக்கள் அனுப்புவன். எங்க பாம்பறை இருந்தது, என்னத்தை வச்சிருக்கிறாய்? அது அப்ப பாடம் காட்டுவன். நான் வந்து படைகள் விடுதலை அடையுங்க. மினரி இன்னி வழியால் தூரமா போகவில்லை. ராஜ்யத்துக்கு நீதாவை நெக்ஸ்ட் கமான் மறந்துடும். ரெபெக்கா திங்கள் தூக்குமடை, திங்கள் உன்னுடைய எண்ணம். யாரு? சிலந்தி பூச்சி. யுத்த வீரர்கள் ஆணையர்தாவை லோரியங்க அச்சுமையான பிள்ளைகள் இருக்கிறார்கள். பயங்கரமா ஊழியம் செய்ய வேண்டிய நேரம். ஆவியானவரின் வல்லமை இது. இந்த பரப்பை கவனா இடையில வந்திருந்த காணம். துக்கமாயிருக்கா? ரெபெக்கா விட்டு போனவன் 16 வருஷம் அசம்பிளி ஆஃப் கோட். இந்த 4 பேருக்கும் கருத்து வைத்து வடிவமைக்கிறார்கள். கருத்து வைத்துங்கோ. எல்கானா, மற்றவன் விக்டோரியா, அபிகேல், ஆனா, டாடி. இன்றைக்கு கூட்டி வந்த நோக்கம் நிறைவேற ஆசீர்வதிக்கிறோம். இந்த அருமையான பிள்ளைகள் பிரகாசிக்கட்டும். இவர்கள் பையனர் எதிரிகள் எல்லாரிடத்திலும் இருந்து கருத்தை வைத்து சொல்லுவோம், விடுதலையாக்கும். இன்றைக்கு உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். பிசாசே, உன் வேற பட்டங்கிறோம். மறைவான உடன்படிக்கைகள் எல்லாமே வெளியே வரட்டும். தாய் தாப்பனின் உடன்படிக்கை, அவர்களுடைய பெற்றாரின் உடன்படிக்கை, சந்ததி சந்ததியாய் வந்த உடன்படிக்கை பெடுங்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. ஆமென். இன்றைக்கு குடும்பங்களின் சரித்திரத்தை மாற்றி எழுத அந்த தலையங்கத்தை கொடுத்தேன். இன்னும் உள்ளே போகவில்லை, இன்னும் உள்ளே போகவில்லை. சாராள் கட்டளை கொடுங்கோ. நீங்கள் பேயோடு மல்யுத்தம் பண்ண இயலாது.
நீங்க எல்லாம் வீட்டை போய் சரியா ஜெபம் பண்ண வேணும். முக்கிய வேதம் படிச்சு அல்லது மொட்டையில போடுவான் பேய். ஒரு ஆளும் வார்த்தையில் ஸ்ட்ராங் ஆக வேணும். இப்படிப்பட்டதான பல உடன்படிக்கைகளோட ஜனங்கள் உலகெங்கும் சபைகளுக்குள்ளே பூந்திருக்கிறார்கள். இலங்கை பிசாசு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு தேசம். இலங்கையின் பணத்திலே பாம்புகள் இருக்கிறது, காசோலையிலே பாம்புகள். அது சாத்தானின் சின்னம். The symbol of Satan, snake. அப்படியான அந்த அடையாளங்கள் இருக்கும் நேரத்திலே பொருளாதாரம் உயராது. அருமையான அழகான தேசம். I love my country. ஆனா இங்கே குடிகொண்டிருக்கிற பேய்களையும் அந்த கோயில்களையும் பார்க்கிறேன். கொடியை நான் போட்டு போவது வாகனத்திலே. சிங்கம் ஒரு வாளை வைத்திருக்கிறது. என்னுடைய அர்த்தம் யூதராஜ சிங்கம் வார்த்தையாகிய வாளை வைத்திருக்கிறார். இது அறிவு சாதாரண எங்க புருஷனுங்க Michael, Michael, oh, கைவிடுங்கோ டாடி. மைக்கேலுக்கு சளிந்த புத்தி கொடு. இந்த நேரம் பஞ்சாதிய விடுதலை ஆக்க எழும்ப வேண்டிய நேரத்திலே மைக்கேல் இந்த பாம்பினால் சுத்தப்பட்டிருப்பது உமக்கு சித்தம் அல்ல. உடைக்கிறோம் இந்த வேரை, அறுக்கிறோம் இந்த வேரை இயேசுவின் நாமத்திலே. இந்த பேய் அவரை விட்டு அகன்று போகட்டும். பஞ்சாதிக்கும் மைக்கேலுக்கும் இடையிலே பிரிவினை ஏற்படுத்துகிறோம், பிளவை ஏற்படுத்துகிறோம். அந்த தொடர்பை உடைக்கிறோம். மரணத்தோடு பண்ணிய உடன்படிக்கை அறுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். Look at that devil. எகிப்தில் இருந்து படி எப்படி கொண்டு வந்தேன் தெரியுமா? எல்லா உடன்படிக்கை நீ அவங்களோட பண்ணி இருக்கலாம். பரப்பை என்னுடைய உடன்படிக்கை நித்தியத்துக்குமாக உண்டுதான் இருக்குது. குமாரனின் உடன்படிக்கை இரத்த உடன்படிக்கை. டாடி, உமது ராஜ்யத்தின் வருகைக்காக ஆயத்தப்பட நீர் கூட்டிய
இந்த சபையிலே எந்த பாம்புக்கும் எந்த பேய்க்கும் இடமில்லை. விட மாட்டோம். எங்களுக்கு உதவி செய்யும். ஒன்றையும் விடுவதில்லை. எல்லாம் வெளியே போகத்தான் வேண்டும். எங்களை நிரப்பியர்களும் இயேசுவின் நாமத்தில் அவர் மூலமாய் பண்ணிய இரத்த உடன்படிக்கையை விட வேறு ஒரு நித்தியத்துக்குமான மேலான உடன்படிக்கை இல்லை. முன்பு இருந்ததில்லை, இனிமேலும் இருக்க போறதில்லை. நீ முன்பு அவளோடு இருந்தது தெரியும். யேசுவின் இரத்த உடன்படிக்கை கூடாக மறைக்கப்பட்ட அந்த உடன்படிக்கை உண்டாயிட்டு ஷீபாவையும் அவள் புருஷனை நீ இருக்க முடியாது. பாம்புகளையும் தல்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே மறைக்கப்பட்ட உன் வேரை புட்டங்கிறேன். வள்ளி அப்போ அவளை விட்டு சச்சுக்காரி சுக செல்வி என்று அழைக்கப்படுகிற நீ மௌனமாய் இருக்கிறார்களா? நாங்கள் மறைந்திருப்போம். எங்களை யாரும் காண்பதில்லை. அவருக்கு முன்பாக மறைய அவருடைய கண்களுக்கு பைத்தியம். இப்பொழுது நீங்கள் காங்கிற இந்த பேய்கள் எல்லாத்தையும் தலைவன் லூசிபரோடு ஒரு தூதனை அனுப்பி சங்கிலியினாக கட்டி பாதாளத்திலே தள்ள அவரே கனிவித்திய முன்னறிந்து அதை எழுதி எல்லாம் சீல் பண்ணியாச்சு புத்தகம். அவர் அதை பெரிய வார நேரம் அதை பற்றி யோசிக்கவும் மாட்டார். தானியேலின் தாயின் தாபனம் அவர்கள் பெற்றார்கள். அவர்கள் பண்ணிய பேயின் உடன்படிக்கையை காண்பித்தார்கள். ஆனாவும் அப்பை ரெண்டக்கும் இல்லாத ஒரு காதல் ரெண்டு பேருக்கு இடையிலே பேயின் தொடர்பை கருத்து வைத்துங்கோ. இயேசுவின் நாமத்திலே உண்டாக்கிறோம். புருஷனையும் மனைவியையும் கட்டி வைத்திருக்கும் பேய், மந்திரவாத பேய், ஆளுக்கால் சப்போர்ட் பண்றது உண்டாக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே தானியேல் தங்கச்சியோ அங்க இருக்க புருஷன் எங்க? அண்ணாவை தங்கச்சியை சொல்லுங்க, பிரிக்கிறோம். இப்ப பாக்குறாங்க, என்னடா இது, என்ன நேரம் பிரிக்கிறான் பிரிக்கிறான். பிரிக்கிறோம் ரெண்டு பேரையும். குடும்பத்திலே
பூந்து கொண்டு போற சங்கிலியை உடைக்கிறோம். அனாவை விடுதலையாக்கும், தானியேலை விடுதலையாக்கும். அவர்கள் வல்லமையாய் சம்மாந்துறையிலே எழும்பட்டு இரத்த உடன்படிக்கை, இயேசுவின் இரத்தம் அவர்களை விடுதலையாக்கும். தெரியுமா உனக்கு? தலையில வச்சு ஜபம் பண்ண என்ன பண்றாய்? அந்த நோவை எடுத்து போட சொல்லிக்கள். அந்த நோவை எடுத்து போடு. தேங்க்யூ. கையவை அவள் தர நோவை அடிச்சு போடும். எந்த மோத்திலையா? Somebody needs some call. விடுதலையாக்குவது ஊழியம் செய்ய, விடுதலையாக்காமல் ஊழியம் செய்ய மாட்டார்கள். புருஷன் பஞ்சாதிக்குள்ளே இருக்கிற பேய் விடாது. அதனால தான் அவர் சொன்னார், உங்களை பயக்கிறவர்களிடத்திலே இருந்தும் உங்களுடைய எதிரிகளிடத்திலே இருந்தும் உங்களை விடுதலையாக்கி பயமில்லாமல் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று சொன்னார். See that? எத்தனை பேர் சும்மா வந்து உட்கார்ந்து இருக்கிறார். உனக்குள்ள என்ன தெரியும்? வாலிப பிள்ளைகள், திருமணமானவர்கள் ஆகாதவர்கள், அவருடைய மீதி வேலை ஆட்கள் சொற்பம். இப்படிப்பட்டதான பிரச்சனைகளோடு weigh the bag. சாப்பிட்ட காரியங்கள் எல்லாம் பிசாந்தம் எல்லாம் கொண்டு வா வழியில். அனாவை விட்டு நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் போறோங்க. ஜோடம் கொஞ்சம் போற. நான் கண்ணை உருவாக்கினது நீ பார்க்க என்ன? தாய் தகப்பன்மார் உணர்வடையுங்கோ. இங்கே இருக்கிற தாய் தகப்பன்மார் மனம் திரும்பி உபவாசம் பண்ணி உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட அநேக ஜனங்கள் சர்ச்சில் இருக்கிறார்கள். பேய்கள் உள்ளே இருக்கிறது, அவைகளை தொந்தரவுபடுத்துவார் இல்லை. ரெபேக்கா களுவாஞ்சிக்குடிய ஏவுச்சியிலே அவள் அங்கே இருந்து இந்த பேயினாலே பாதிக்கப்பட்டால் எத்தனையோ உடன்படிக்கைகள் செய்யப்பட்டிருக்கிறது, சூனியங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பைபிள் காலேஜுக்கு போயிட்டு வர போதகர்களுடைய பாழா போன எண்ணம், மொகடா சாமி எண்ணம் என்ன தெரியுமா? அது ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் எல்லாமே சரி. கூட்டத்தில் கையை உயர்த்தினால் சரி. பேரழியாச்சது, அட்ரஸ் அழியாச்சது,
கூப்பிட்டு வைக்க வேண்டியதானே சர்ச்சில். அவனுக்கு ஒரு கிட்டாவை கொடுக்க வேண்டியதானே, அவனுக்கு ஒரு கேமராவை கொடுக்க வேண்டியதானே. இப்ப அவங்க சொல்றதுக்கு நீ கூத்தாடு போதகரு, நீ ஆடு கூத்த. இப்படிப்பட்டவர்கள் சபைகளுக்குள்ளே எல்லா இடத்திலையும் நுழைந்து கிடக்கிறார்கள். காவன்னாவும் கம்பெனியும் உள்ளே இருக்குது. தேவன் உன்னோடு இப்படி பேசுவது நீ விடுதலை அடைந்து ராஜ்யத்துக்குள்ளாய் பிரவேசிக்க. இப்பொழுது நீ முன் பிள்ளை. All right. பழைய உடன்படிக்கைகள் உடைக்கப்படாமல், சட்டபூர்வமாக அதை கேன்சல் பண்ணப்படாமல், இப்படிப்பட்டவர் சபைகளுக்குள்ளே வந்து போதகர்களுடைய முகத்தை பார்த்து அவர்கள் கைகளுக்குள்ளாக ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் வந்து விழும் என்று சொல்லி காத்திருக்கிறார்கள். அவர்களையே மேன்மைப்படுத்துகிறார்கள், அவர்களையே புழுகுவார்கள், அவர்களது சர்ச் நாமத்தை புழுகுவார்கள். ஏராளமான ஜனங்கள் இப்படி புழுகர் கம்பெனி சபைகளுக்குள்ளே இருக்கிறார்கள். ஆவிக்குரிய சபைகள் இல்லை, ஆவிகளுக்குரிய சபைகளாய் மாறி இருக்கிறது பெரும்பாலான ஆவிக்குரிய சபைகள். ஆவிகளுக்குரிய சபைகள் பொல்லாத அசிங்கமான கெட்ட பறவைகளை உள்ளே வைத்திருக்கும் சபைகள். வெளிப்படையாக 18ஆம் அதிகாரம். இவர்கள் தங்களுக்குள்ளே தாங்கள் ரட்சிப்படைந்திருக்கிறார்கள் என்று நினைக்கலாம். அடைந்தார்களோ அடையவில்லையோ யெசுவாவுக்கு தான் தெரியும். கேள், இவர்கள் 5 வருஷம் 10 வருஷம் 50 வருஷம் இருக்கலாம் ஒரு சர்ச்சிலே, ஆவிக்குரிய சபையிலே. அதாவது வார்த்தையை உள்ளபடி பிரசங்கிக்கிற ஒரு சர்ச் காணுவீர்களா? அவள் பின்னுக்கு போற நேரம் இங்கே இருக்கிறார்கள். யாராவது போய் பிடிச்சிருக்க வேணும். நீங்க ஆம்பளைகள் ஏன் பிடிக்காம இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. உங்கள் புரடிகளோடு பேசுகிறேன். அவள் கொண்டே விழுந்தாள். அல்லது பஞ்சாதிமாருக்கு பயமா? சாத்தானோடும் அசுத்தாவியலோடும் நேரடியாக பண்ணிய உடன்படிக்கையை உடைக்காமல் இயேசுவை எதிர்கொள்கிறேன் என்று சொல்லி வந்து பூந்தவர்கள் சபையில் உட்கார்ந்து தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாத நிலையில இருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்ச பாடல்கள் நான் விரும்புகிறவர்கள் எல்லாம் ஆரம்பத்தில் இருந்தே எல்லாரும் எழுமுங்கோ இருங்கோ அல்லது படிச்சு 28 பாட்டு படிச்சு போட்டு நான் அதில் ஒரு அரை மணி நேரம் செய்தியை கொடுத்து போட்டு உங்களை வீட்டுக்கு அனுப்பலாம். எனக்கு அந்த வேலை தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. ஒரு பாட்டும் இல்லாமல் நீ சுத்திகரிக்கப்பட்டு விடுதலை அடைந்து ஆவியிலே நிரப்பப்பட்டு நீ பேய்க்கு நேராக கையை நீட்டி முதலிலும் குடும்ப சகோதரர்களுக்கு நீ விடுதலை கொடுக்க. அதைத்தான் நான் விரும்புகிறேன்.
காப்பாற்ற தேவையில்லை. துதியும் பாடலும் இல்லாம டாடிக்கு ஹார்ட் அட்டாக் வராது. பேசாம இது வெளியூர்கள் அப்படித்தான். தொடங்கினான பாட்ட அவனை நிப்பாட்டி பாருங்க. ஜனங்கள் சொல்லி இருக்கின்ற கடவுளே இது நிற்காதா? சொல்படிப்பட்டார்கள். சர்ச்சில் இருக்கிறோம் போதகர்களுக்கு முற்றிலும் அறிவில்லாமல் இந்த உடைக்கப்படாத உடன்படிக்கைகள் இருக்கிறபடியான அது தொடர்ந்து அவர்களுக்கு பின்னாலே போய்கொண்டிருக்கும். தேவன் உடன்படிக்கை தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார், நோவாவோடு பண்ணினார், இஸ்ராயல் ஜனங்களோடு பண்ணினார், டேவிடோடு பண்ணினார். உடன்படிக்கையை மீறாத தேவன். இதை பார்த்திருந்து ஓட்டு பேய் கொப்பி அடிக்கிறது. அது உடன்படிக்கை பண்ண வைக்கிறது. இவங்க 2 பேர் போறாங்க, தாயும் பிள்ளையும். எங்க பூசாரிட்ட அவனுக்குள்ள இருக்கிறவன் சொல்லுது, அவன் என்ன வாலாத்தி எடுத்து போட்டு, உங்களோட பிள்ளைக்கு ஒரு நாகதோஷம் இருக்குது, என்ன செய்ய போறீங்க? ஐயோ, அது நீக்க வேணும். அப்படி என்றால் அதுக்கு சில காரியங்கள் செய்ய வேண்டி இருக்கு. அந்த பாம்புக்கு அந்த தோஷம் போக எவ்வளவு செலவாகும்? நான் 1 லட்சம் தான் ஸ்டார்ட் பண்றேன், 50,000 எடுக்க. அங்க தோஷமும் இல்லை, பலகாரமும் இல்லை. அதை சொல்ல வச்சது உடன்படிக்கை ஏற்படுத்த. இவர்கள் காசு கொடுத்த உடனே உடன்படிக்கை ஏற்பட்டது. இந்த இருக்குதுகள் பிள்ளைகள் சிலர் அல்ல பலர். என்னமோ உனக்கு இருக்கண்டு அவன் சொன்னது, உன்ல சனியன் நிக்குது. சனியன் ஒரு பேயாம். சனித்தோஷம். இந்த சனித்தோஷம் உண்டும் ராஜ்யத்தில் சரி வராது. ராஜ்யத்தில் சனித்தோஷம் அல்ல, சந்தோஷம் தான் இருக்குது. இந்த உடைக்கப்படாத உடன்படிக்கை நிசாபங்கள் என்று சொல்லலாம், மறைவாக இருந்து அவர்களை சந்தோஷத்திலே ஜீவிக்க விடாது, சமாதானத்தை ஜீவிக்க விடாது, யேசுவாவினுடைய அதிகாரத்தை உபயோகிக்க விடாது, பேயோடு கோபிக்க விடாது. பாருங்க, 2 பேய்களுக்கு கையை வைத்தது அண்ணனும் தங்கச்சியும். இந்த வாலிப பிள்ளைகள் எங்களோட பாய்ஸ் எங்களோடு சேர்ந்து யுத்தத்தில் ஈடுபடாது. எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண இங்கே இருந்து புறப்பட்டு போனவர்கள் அங்கே இருந்து யுத்தம் பண்ணுகிறார்கள். கல்லுகளை எறிந்து ஒளிச்சொலிக்க பார்க்கிறது. இன்றைக்கு என்ன சொல்றான் பாப்பம், சொல்லுவேன் கேளு, பகலு பாப்பா கேள்.
யேசுவா டாடி தேவனாக இருந்தால் அவரை சேவியுங்கள், அவருக்காக ஜீவியுங்கள். இந்த உலகம் உனக்கு தேவனாக இருந்தால் அதற்காக ஜீவி. அல்லது உன் மனைவி புதுசா பிள்ளைகள் உனக்கு தேவனானால் அவர்களுக்காகவே செய்வி. சிலர் இருக்கிறார்கள் பிள்ளைகளுக்காக, நாங்கள் பிள்ளைகளுக்காகத்தான் இருக்கிறோம், அவங்களை கரை சேர்த்ததுக்கு பிறகு நாங்க போயிடுவோம், பிள்ளைகளுக்காகத்தான் இருக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் பிறக்கிற நேரம் இடுப்புல கட்டித்தானே வந்த நீ, புருஷனையும் சேர்த்து. இன்றைக்கு தீர்மானப்படு. சத்தியான நெருக்கமான வரும் நேரம் ஆயிட்டு. உங்களுக்கு என்ன நடந்ததோ எங்களுக்கு தெரியாது. வவுனியான் கிளிநொச்சி யுத்தம் உங்களுக்கு தொடங்கினதோ தெரியாது, அநேகமா தொடங்கி இருக்கும். பிள்ளைகள் ஆக்கள் காணாதே பிள்ளைகள் இப்படியே உருண்டடிச்சு விழிச்சுட்டு போனா என்னண்டு பிள்ளைகள் என்னண்டு? இந்த உடன்படிக்கையில் உடைக்கப்படும் வரை அலக்களிப்பிருக்கும். அசுத்தாவிகளின் கட்டுக்களில் இருந்து விடுதலை இல்லை. அந்த பாம்பு அகன்று போனதுக்கு பிறகுதான் அந்த ஆடு எழும்பி நடந்தது. நீ வாய் விட்டு சிரிக்க இயலாமலும் அதோ திருப்பி திருப்பி உனக்கு காண்பிக்கிறான். அங்க இயலாது, சிலருக்கு துதி செலுத்தி இயலாது. பாம்பை வச்சு கொண்டு நீ பாட்டு நடுவுக்கு வந்தோட நீ பாட்டு எப்படி சந்தோஷமா இருக்கிறது? அந்த ஆடு சந்தோஷமா இருக்க முடியுமா? இதை வச்சுக்கொண்டு ஆட்டோட பேசலாமா? ஆடு ஆடு இப்படி இருக்கணும். சர்ச்சில் பார்த்து கொடுபடுது இப்படி இருக்கணும். அதுக்கு என்னண்டா அதை விடுதலையாக்க அதை சுத்தினத அதான் நபுறது எனக்கு முழங்குறல்ல. வார்த்தைக்கு பேசப்படுற நேரம் நித்திர வருகுது. Help her to listen to the word, I pray, Daddy. I lose a bondage.
Let your prayer will be done. Release her from this giddiness. Take away the pain. And let her be strong. Listen to the word. Thank you. Arise, Anna. May I hear your word. உன்ற பிள்ளைகளுக்குள்ள எல்லாம் பாம்பு கொண்டு கொண்டு கிடக்குது, உனக்கு தெரியாது. ரெண்டு பொம்பளை பிள்ளைகளும் அந்த ஆடு மாதிரி எனக்கு தெரியும். எந்த பாம்பு வந்துள்ள சந்தோஷத்தை கொண்டு தாபன்மாருக்கு தெரியாது, தாய்மாருக்கு தெரியாது எப்படிப்பட்டதான பயங்கர பாம்புகள் தங்கள் பிள்ளைகளை சுத்தி இருக்குதுன்னு. They don't know. They can't. கீழே போகணும் சட்டை சீக்கிரமா. நினைக்கிறாய் மோதலாமட்டு. இந்த மரணத்தின் உடன்படிக்கை எங்க இருக்குன்னு பார்க்க போறோம். ஒன்று அல்லது இரண்டு தடவை ட்ரெயின் வர தண்டவாளத்துக்கு கொண்டு போயிருக்குது. இந்த பேய் அந்த உடன்படிக்கை உடைப்பேன். ஏல்கானர் என்னடா பார்த்துட்டு இருக்கிறாங்க பஞ்சா அந்த ஒரு சந்தோஷம் மனப்புத்திரரை விட்டு அடுபட்டது. உனக்கு சந்தோஷம் இல்லை, மனம் திரும்புகிறேன். நான் பார்த்து பார்த்து வரேன். அவன் நல்ல பிள்ளை. அவன் நல்ல பிள்ளை. இயேசுவின் நாமத்தில் இதுபடியே இருந்து மெதுவா ஒரு விபத்து, ஒரு வருத்தம், ஹாஸ்பிட்டல் பஞ்சாதிக்கிட்டு தான் பலாடுற இந்த பெய் செய்யும். குடும்ப ஜபத்துக்கு வராது. என்ன சொல்றியா? நான் உங்களுக்கு எதை சொல்லி தரையில்லை. எனக்கு வர எதிர்ப்பும் நான் உயிரோடு இருக்கக்கூடாதுங்கிற பாதியா அந்த பேய்க்கு விருப்பம்.
சுயஜீவித்திலே உயிரோடு இருக்கக்கூடாதுங்கிற சாப வார்த்தைகளும் எவ்வளவு உன் மனைவிக்கு நடந்த விடுதலை உனக்கு தெரியாது. அவ்வளவாய் யாவை அவள் மேல் இரக்கம் கொண்டார். நாங்கள் அதை கண்டோம். கருத்து வைத்துக்கும் டாடி நாயோமியை எலியாவுக்கு உம்முடைய இரக்கம் கிடைத்து சந்ததியாய் வந்த இந்த உடன்படிக்கை இந்த மந்திரவாதத்தோடு பில்லி சூனியத்தோடு இருந்த தொடர்பு குறிப்பாக எலியாவுக்கு நீர் காட்டிக் கொடும். நீங்கள் எனக்கு பின்னால பாதுகாக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். பார் யார் எனக்கு பின்னால நிற்கிறார். எப்பொழுது என்னை தொடங்க சறுக்குவாங்க. எலியா கருத்து வைத்துங்கோ டாடி. எலியாபும் நாயோமியும் பிரகாசமாய் எழும்பி உமக்கு ஊழியம் செய்வதே உம்முடைய திட்டம், விருப்பம். நாங்கள் அந்த விருப்பத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலே செல்வராணியை ஆசீர்வதிக்கிறோம், ஈனோக்கை ஆசீர்வதிக்கிறோம், அன்னாவை ஆசீர்வதிக்கிறோம். ஜெயதீத் உன் அடிமைத்தன நாட்கள் முடிந்து போகிறது. உங்களை எல்லாரையும் விடுதலையாகிறது மட்டுமல்ல, உங்கள் பிஸ்னஸ் நீங்க எதை செய்கிறீங்களோ அதெல்லாம் பெற்றும்படி செய்து உங்களை நிறைவாக்கி உங்களுக்கு தேவையான வாகனமோ எதுவோ அண்ணா பயப்படாதே. உங்களை ஆசீர்வாதமாக்குவது தான் அவருடைய திட்டம். கொலை செய்கிற மனம் திரும்ப இந்த பேய்கள் உன்னை விட்டு போக வேணும். ஏவா மனம் திரும்ப தகப்பன் தாய்மாருக்காக ஒரு கிழமை ஓய்வு நாளையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஒதுக்க போகிறேன். அந்த 2 நாளும் நாங்கள் உபவாசத்தோடு வருவோம். அவர்களின் பிள்ளைகளுக்காக விடுதலை அடைய, தடைகளை காண்பிக்க. கருத்து வயதுங்க டாடி எலாசாவையும் ஈவாவையும் உமது வெளிச்சத்திலே நடத்தி மறைவாக பாம்போடு பண்ணிய உடன்படிக்கை வெளிப்படுத்தும். அவர் 2 பிள்ளைகளையும் விடுதலையாக்கும். இந்த பாம்பினிடத்தில் இருந்து விடுதலையாக்கும். எலைசாவை உம்மண்டை இழுத்து இந்த இடத்திலே இந்த பூசாரி இந்த சவக்காலையோட அந்த தொடர்பு ஏற்பட்டது.
என்பதை காண்பியும். குடும்பம் குடும்பமாக உம்மை சேவிக்கட்டும். யேசுவின் நாமத்தில் ஏவா. உங்கள் குடும்பத்தை சந்திக்கும் நேரம் எல்லாரும் அறிந்து கொள்ளுங்கள். புருஷனும் மனைவியும் சேர்ந்து வரவுடன் நான் சொல்லுவேன், ஓகே, சனியும் ஞாயிறும் இதுவேல தான் சாப்பிடுறது. வாச்சுவம் எங்க போகுதுன்னு இந்த பாம்புகள் என்று பார்க்க போறோம். மற்ற குடும்பங்களுக்கு ஒருவேளை புருஷன் இங்க வாரதில்லை, மனைவி இங்க வாருது. அப்படிப்பட்ட ஆக்களுக்கு நாங்கள் ஆக்கள் வைத்திருப்போம். அவர்களோடு சேர்ந்து கரத்தை தூக்கி பிடிக்க, அவர்களுக்காக உபவாசிக்க. ஓகே, we must do that. நீ பார்க்க போறாய் அந்த உபவாச ஜபம் உனக்கு நெருப்பு வைப்பெண்களுக்கு உனக்குந்தான். பெண்ணி நான் நல்ல பிள்ளை எவ்வளவு காணும் காணும் புட்டுங்குவன் அந்த வேற பெண்ணின் உம்முடது குமாரன் யேசுவின் இரத்தத்தினால் சம்பாதித்த சபையை கழுவி துப்பரவாக்கும். What's his name? Elias. இதை நீ மேற்கொள்ள வேணும். அதற்காகவே மாங்கனி இரட்டு காட்டுக்குள்ளே இருந்து நீ அழைக்கப்பட்டாய். உன்னை விடுதலையாக்குவேன். உன் கட்டுக்களை ஆரப்பேன். நீ எனக்கு ஊழியத்தை இயேசுவின் நாமத்தில் நீங்க ரெண்டு பேரும் பண்ணவன். நீ வாலிபர் ரெண்டும் பார்க்க இல்லை, வாயுதேவர் ரெண்டும் பார்க்க இல்லை. நீ அவங்களை கட்டி வைத்திருந்தாய். ரைட்? உன் ஜன்மம் என்ன? நான் அப்படி ஒளிந்திருப்பேன். இவர்கள் இந்த புருஷனும் மனைவியும் மாங்கனியில இருந்து கொண்டு வந்த நோக்கம் நிறைவேற இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த காலையிலே இந்த மறைந்து பந்துக்குள்ளே இருக்கும் இந்த பாம்புகள், அது எந்த தொங்கல், எந்த உடன்படிக்கையை பிடிச்சிருக்குது, எந்த மரணம், எந்த மந்திரவாதம், அவளை எங்களுக்கு என்ன ரத்த உடன்படிக்கை வேறைப்படுங்கிறேன் இயேசுவின் நாமத்தில். Lose them, Daddy. Thank you. Abigail. நீ மேற்கொள்ளவே அழைக்கப்பட்டாய். இது பேய். நான் சொல்வதை கேள்.
ஆண்டவர் சிருஷ்டியர், நீ அவருக்குத்தான் சொந்தம். நல்லபடியாக இருளில் ஒளியும் நீரே, அவ்வொளிய மறைச்சி நீரே மெஷாய, மரித்தோறும் கோரல் கேட்பார், எழும்புவார் குழியிலிருந்து நீரே மெஷாய, நீரே யாவே. விட மாட்டேன், யோக்கியமே நிரப்பல. நம் யாவே பெரியவர், நம் யாவே வல்லவர், நம் யாவே உயர்ந்தவர் யாரும் இல்லை, சுகமளிப்பவர், வல்லமை நிறைந்த யாவே. நம் யாவே, தாயும் தாப்பனும் சேர்ந்தாச்சது நம் யாவே இந்த பிள்ளை இப்பொழுது அனலாக பற்றி எறிய பண்ணும். மாத்தாவும் லாசரசும் மேரியும் சேர்ந்து அவர் ஊழியத்தில் ஈடுபட்டார். வெளியாக எல்லா பில்லி சூனியம், எல்லா பாவனிலே டாடி கையொவத்தில் ஷீவா எத்தனையோ தடவை இங்கே வந்திருக்கிறது. இந்த பேயினுடைய உடன்படிக்கையின் வேர் எங்கே இருக்கிறது? காண்பித்தருளும் உமக்கன்று புருஷனோடு சேர்ந்து பிள்ளையை விடுதலையாக்கி ஊழியம் செய்யட்டும். பாவலியை பாவம் பட்டங்கரையின் முன்பே யார் யார் மறைக்கிறாங்க? யார் யார் மறைக்கிறாங்க? You come in the front right now. நிலத்தில் இருந்தா ஓகே. Or you want me to put chairs and for them to sit? கதிரைகள் எடுத்து வாக்குவங்களுக்கு முன்னால போட்டுட்டு இருக்க கதிரைகள் chairs. உலகத்துக்கு தெரிய வேணும். அதுதான் கேமராவை மறைக்க கூடாது. உலகம் கஞ்சா அடிச்ச மயக்கத்துல சாராயம் குடிச்ச பொறிகாரன போல இருக்குது. இங்க இருந்து போன ஒரு சகோதரி கேட்கிறா, என்ன தெரியுமா, அது அப்படி தேவ பிள்ளைகளுக்குள்ள பேய் இருக்கிற இங்க இருந்து போன யாரு கேட்டது? பேய்.
உடன்படிக்கைகள் ஏற்கனவே முறிக்கப்படாது மறைவாயிருக்கிறபடியால் கேட்கிறீங்களா? பேயோடு முண்டத்தோடு ஒரு பாம்போடு பூசாரிட்ட போய் இருக்கிறபடியால் சபை கூட்டத்துக்குள்ளே வந்து இவர்கள் வெறிகாரர்களை போல ஒருவனுக்கு வெறி என்ற மோத்த பார்த்தா தெரியுமா இல்லையா? அப்படி வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாது, களி கூற முடியாது, சமாதானம் இல்லை. துக்கத்தோடு மாதிரி வந்து துக்கமுகத்தோடு அப்படியே வீட்டுக்கு போய் ஒரு உண்மையாக சகோதரர்களை சொல்லுகிறேன், புருஷனும் மனைவியும் ராஜ்யத்தின் வெளிச்சத்திலே ஜீவித்து பாடி பாடி சமைச்சு பாடி பாடி சாப்பிட வேணும். அதாவது அவ்வளவு சந்தோஷமாக அந்த சந்தோஷத்தை டாடி கொடுப்பார். எல்லாத்துக்கும் அவரை கூப்பிட வேண்டும். வெளியே போற நேரம் உள்ள இருக்கிற நேரம் பிள்ளைகளோடு அது பேசி சாப்பாட்டுக்கு முதல்ல நன்றி சொல்லி அவரை குறித்து பேசி சாப்பிடுற நேரம் அது சந்தோஷம். அது சந்தோஷம். அவருடைய நினைவு உனக்கு இன்பமாய் இருக்கும்.